அனைவருக்கும் வணக்கம். ஒருமைக்கண் தன் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. திருக்குறள். ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது அவனுக்கு அந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 7 பிறப்பிலும் அவனுக்கு உதவக்கூடிய தன்மை உடையது. ஸோ அப்படிப்பட்ட கல்வியை எப்பாடு போட்டாச்சு நம்ம கல்வியை கற்கணும். அது மட்டும் இல்லாமல் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புப்பாங்க. ஓகே, ஸோ கல்வியே நிலையான செல்வம். ஸோ லிசன், இந்த வீடியோ எதை பற்றி வீடியோ அப்படின்னா, ஸோ நீங்கள் +2 முடிச்சிருப்பீங்க, ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் +2 முடிச்சிருப்பீங்க. +2 முடிச்சுட்டு அகைன் அதுக்கடுத்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸு இந்த மாதிரி படிக்கணும் ஆசைப்படுவீங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அகைன் ஒரு இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு டிகிரியை படிச்சுக்கிட்டு அப்படியே அதே டைமில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், ஈவன் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க், அகைன் டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வுக்கும் படிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை நம்முடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி தென்காசி உங்களுக்கு வழங்குகிறது. ஓகே, ஸோ டிகிரி வித்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங், அதான் இந்த கோர்ஸுடைய சிறப்பம்சம். அதான் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் டிகிரி படிப்பீங்க. அந்த 3 இயர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எப்போ 18 வயசு முடியுதோ அந்த டேட்டில் அகைன் அதுக்கடுத்து நீங்கள் 10th 12th அந்த எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய அத்துணை கவர்மெண்ட் எக்ஸாமை நீங்கள் எழுதுவீங்க. அப்படி எழுதி நம்ம எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்முடைய வீக்னஸ் என்ன, இன்னும் நம்முடைய நாலேஜை எந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் தொடர்ந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது நிச்சயமாக உங்களால் 100% ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை ஈஸியாக உங்களால் வெல்ல முடியும். இது நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் படித்து முடித்த பிறகு டிகிரி உங்கள் கைக்கு வந்துடும். அப்படி டிகிரி கைக்கு வந்த பிறகு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, எஸ்எஸ்சி, சிஜிஎல், அகைன் யூபிஎஸ்சி, அகைன் சப் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஆஃபீஸர் கேடரில் எக்ஸாம்பிளாகவே ஆஃப்டர் கம்ப்ளீட் த டிகிரி முடித்த பிறகு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ பொதுவாகவே போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் டிகிரி முடித்த பிறகு தான் வாட் இஸ் நெக்ஸ்ட், அடுத்து என்ன படிக்கிறது அப்படி யோசிப்பாங்க. பட் நீங்கள் +2 முடித்த உடனே நீங்கள் இந்த அரசு போட்டித் தேர்வுன்னு சொல்லி இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ள வரதுனால நிச்சயமாக மினிமம் ஒரு 2 இயர்ஸ் 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களால் ஒரு அரசு பணி அப்படிங்கிறத உங்களை இலக்கை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் ஒரு பக்கம் டிகிரி கம்ப்ளீட் ஆகும், ஒரு பக்கம் ஜாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 2 in 1 ஒரு டிகிரி வாங்கின மாதிரி ஆச்சு, அட் த சேம் டைம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பையும் நம்ம படித்து வாங்கின மாதிரி ஆச்சு. இது ரொம்ப ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மாணவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய +2 முடித்த அத்துணை மாணவ செல்வங்களும் இந்த ஒரு அரிய ஒரு 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 பொன்னான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ தென்காசியில் பாருங்கள், நீங்கள் +2 முடித்தவர்களாக டிகிரி படித்து கொண்டே அரசு வேலை பெற ஒரு அரிய வாய்ப்பு. ஓகே, இப்போ தென்காசியில் புகழ்பெற்ற ஒரு கல்லூரி ஜேபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஜேபி இன்ஜினியரிங் காலேஜ், ஜேபி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இந்த மாதிரி ஜேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ஜேபி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அவங்களும் நம்முடைய தென்காசியில் டேப் ஐஏஎஸ் அகாடமி நம்மளும் இணைந்து தான் இந்த ஒரு புதிய ஒரு முழு முயற்சியை நம்ம எடுக்கிறோம். ஓகே, இப்போ ஜேபி காலேஜ் பொறுத்தவரை அங்கே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் எஜுகேஷன் 3மே இருக்குது. சப்போஸ் நீங்கள் யூஜி முடிச்சிட்டிங்க, நீங்கள் பிஎட் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பிஎட் படிச்சுக்கிட்டு நீங்கள் செட்டு, நெட்டு, டெட்டு, டிஆர்பி இந்த மாதிரி கோச்சிங் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லிசன். ஸோ தென்காசியில் புகழ்பெற்ற ஜேபி கல்லூரியில் இளங்கலை பட்ட படிப்புடன் கூடிய அரசு போட்டித் தேர்வு பயிற்சி. ஓகே, ஒரு பக்கம் நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு பக்கம் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு எடுப்பாங்க. இன் எக்ஸாம்பிள் காலேஜ் ஹவர்ஸ் 9:30 to ஒரு 3:30, 3:45 அப்படின்னா இது காலேஜ் ஹவர்ஸு. நம்முடைய கிளாஸ் 4:30 to 6 o'clock இல்லை 4:30 to 6:30 இந்த மாதிரி மினிமம் ஒரு நாளைக்கு 2 hours கிளாஸ் இருக்கும். இது திங்கள் டு வெள்ளி. சனிக்கிழமை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ ஒரு பக்கம் டிகிரி படிப்பு, ஒரு பக்கம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிப்பு, இந்த ரெண்டையும் ஈக்குவலாக நம்ம படிக்கும்போது நிச்சயமாக ஒரு அரசு வேலையை நம்மளை பெறக்கூடிய தகுதியை நீங்கள் பெற்றுருவீங்க. அப்படி தான் உண்மை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு போட்டித் தேர்வில் ஒரு வருஷத்துக்கு மேலே படிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே பெருசாக இருக்காது. நம்ம 3 இயர்ஸ் தொடர்ந்து படிக்கும்போது அப்போ நமக்கு எவ்வளோ நாலேஜ் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு புரிதல் ஏற்படும். ஓகே, சரி பாருங்கள்,
இந்த டிகிரி படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு வந்து பெற்றுத்தரப்படும். கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரை இப்போ நீங்கள் வந்து பிஇ படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஎம்எஸ்எஸ்மாங்க ஒரு ஸ்கீமு. ஸோ எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு நீங்கள் பிஇ ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு ஆண்டும் 62,000 வந்து காசு வந்து கவர்மெண்ட் ஏற்றுவாங்க. அதில் உங்களுக்கு வந்து பிஏ பொறுத்தவரை மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 45 to 50 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் இருக்கும். அப்போ 62,000 கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து ஃபீஸு தரும்போது 50,000 நீங்கள் ஃபீஸை கட்டிட்டு 12,000 வந்து நீங்கள் மற்ற உங்களுடைய எஜுகேஷன் தொடர்பான செலவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி ஃபார் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஸோ ஜேபி காலேஜினுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோடை பொறுத்தளவில் 4994 இதான் வந்து கவுன்சிலிங் கோடு. இந்த கோடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றி தகவல் தேவைன்னா அந்த காலேஜுடைய வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து புதுமை பெண் சொல்லி பெண்களுக்கு +2 முடிச்சுட்டு பெண்கள் வந்து காலேஜ் வராங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா வந்து அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. அப்போ ஒரு மாதத்துக்கு 1000 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது பேர் வந்து புதுமை பெண் சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீமு. அதுமாதிரி பாய்ஸுக்கு ஓகே, பாய்ஸுக்கு வந்து தமிழ் புதல்வன் சொல்லி ஒரு ஸ்காலர்ஷிப்பு. அது மாதம் 1000 ரூபா அவங்களுக்கு பாய்ஸுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கேர்ள்ஸுக்கு புதுமை பெண்ணும் பாய்ஸுக்கு தமிழ் புதல்வன் சொல்லி 2 ஸ்கீம் இருக்குது. மந்த்லி 1000 rupees வந்து கவர்மெண்ட் வந்து பசங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப்பு. இது போக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிடி ஸ்காலர்ஷிப்பாங்க. ஓகே, அவங்களுடைய அப்பா அம்மா யாராச்சும் பிடி சுற்றுறாங்க அப்படின்னா அந்த பாய்ஸ்க்கு வந்து ஒரு 6000 ரூபா வந்து பிடி ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து எஸ்சி ஸ்காலர்ஷிப் சொல்லுவாங்க. எஸ்சி ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரை ஒரு 5500 முதல் ஒரு 6000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுமாதிரி ஹாஸ்டலுக்கு ஒரு 1200 ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் வழங்கக்கூடிய அத்துணை கல்வி உதவித்தொகையும் உங்களுக்கு வந்து பெற்றுத்தரப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து மற்ற கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பு ஒரு 25,000 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி அரசு வழங்கக்கூடிய அத்துணை கல்வி சார்ந்த சலுகைகளும் உங்களுக்கு வந்து பெற்றுத்தரப்படும். ஸோ அதனால் +2 முடித்த மாணவ செல்வங்கள் இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, அரசு பணி என்பது ஒரு அங்கீகாரம், ஒரு அடையாளம். ஸோ மக்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான பணி. ஸோ அப்படிப்பட்ட பணியை நீங்கள் +2 முடித்த உடனே உங்களுடைய ட்ராக்கை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நோக்கி நீங்கள் வந்து செலுத்துனீங்கன்னா நிச்சயமாக ஒரு டிகிரி முடிக்கிற தருவாயில் உங்களுக்கு கையில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிற என்னுடைய தலைமையான கருத்து. இது உங்களால் முடியும், என்னால் முடியும், நான் தகுதியானவன், தகுதியை ஏற்படுத்தி கொண்டவன், நிச்சயமாக இந்த டிகிரியையும் அரசு பணியும் பெற்றே தீர்வுன்னு சொல்லி ஒரே வைராக்கியத்தில் நீங்கள் இருந்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் வந்து இந்த ஒரு டிகிரியும் ஒரு அரசு பணியும் உங்களால் பெற முடியுங்கிறது என்னுடைய கருத்து. இதை நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு தகவல் தெரியப்படுத்துங்க. மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா 7358450600 இந்த நம்பரில் கால் பண்ணி நீங்கள் பேசுனீங்கன்னா எங்களுடைய கோஆர்டினேட்டர் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஸோ நம்முடைய கோச்சிங்கில் என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னா, ஸோ இண்டிவிஜுவல் கைடன்ஸ், ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம். ஸோ மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுக்கு என்ன வருது என்ன வரல அப்படின்னு கேட்டு அதை அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுப்பாங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி, டேப்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஓகே, அது மாதிரி மார்க் டெஸ்ட் டெய்லி என்ன கிளாஸ் எடுக்கிறாங்களோ அது அன்னைய தினத்துலேயே உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்மில் ஆன்லைனில் ஸ்பாட் டெஸ்ட் வைப்பாங்க. வீக்லி ஒன்ஸ் ஆஃப்லைனில் டெஸ்ட் இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லை மென்டார் சிஸ்டம், ஒவ்வொரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு மென்டார்ஸ் இருப்பாங்க. அந்த மென்டார் ஸ்டூடெண்ட்ஸுடைய டெஸ்ட் மார்க் என்ன, அட்டனன்ஸ் என்ன, எப்படி படிக்கிறாங்க, அவங்களோட ஸ்கில் என்ன, அவங்களுடைய நாலேஜ் எவ்வளோ இம்ப்ரூவ் இருக்குது, அவங்க எத்தனை எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த எக்ஸாமில் அவங்களுடைய ஸ்கோர் என்ன, எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க, எது எப்படி அப்ளை பண்ணுறாங்க, ஆஃப்லைனாக ஆன்லைனான்னு சொல்லி எல்லா சர்வீஸுமே நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஸோ லிசன். ஸோ ஆண் பெண் 2 பேருக்குமே வந்து ஹாஸ்டல் இருக்குது ஜேபி காலேஜில். நான் கூட ஹாஸ்டல் பார்த்தேன். ஹாஸ்டல் நல்லா நீட்டாக ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. மெஸ் மெனுவும் நல்லா இருக்குது. கோச்சிங் அருமையாக இருக்குது. அப்போ பாருங்கள், ஹாஸ்டல் உங்களுக்கு எஜுகேஷன் ப்ளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் 3மே ஒரே இடத்துல இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ மாணவர்கள் முறையாக முழுமையாக அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே,
சரி பாருங்கள், 2024 2025 ஆண்டிற்கான கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அட்மிஷன் கோயிங் ஆன், அட்மிஷன் போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ நீங்கள் காலேஜ் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு காலேஜ் கட்டாயம் உங்களுக்கு காலேஜ் பிடிக்கும், அது மாற்றி கருத்து இல்லை. நீங்கள் தென்காசிக்கு வாங்க, டேப்புக்கு வாங்க, வந்து எங்களோட கோஆர்டினேட்டர் பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு காலேஜ் பாருங்கள். காலேஜ் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போவே வந்து நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னென்ன கோர்ஸ் இருக்குது? ஸோ பாருங்கள், இது வந்து இன்ஜினியரிங் கோர்சஸ். ஓகே, ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது? ஸோ பிஇ சிவில், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், BEEE, அடுத்து வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். ஓகே, ஸோ பிஇயில் மட்டும் ஒரு 7 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, ஒன்று சிவிலு, இன்னொன்று சிஎஸ்ஸு, EEE, EC, மெக்கு, ஐடி அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ். இது ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் கோர்சஸ்ஸு. ஸோ இவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.jp, ஓகே, jpcoe.acin.in. ஓகே, ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதான் அவங்களுடைய வெப்சைட்டு, போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அடுத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது? ஜேபி காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னா, பிஏ இங்கிலீஷ், பிபிஏ, பிகாம் ஜென்ரல், பிகாமில் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், பிகாமில் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், எம்காம், எம்ஏ இங்கிலீஷ், எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் காலேஜில் நீங்கள் கால் பண்ணி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே ஒரு 3 கான்டாக்ட் நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் கால் பண்ணி காலேஜில் பேசிக்கலாம். அகைன் அவங்களோட மெயில் ஐடி இருக்குது, அவங்களுடைய வெப்சைட் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ லிசன். ஸோ பாருங்கள், அப்போ தென்காசியில் நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்ஸோடு உங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கோச்சிங் கொடுக்குறோம். ஒரு பக்கம் டிகிரி, ஒரு பக்கம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஸ்டடி. இந்த ரெண்டுமே நம்ம வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி படிக்கும்போது நிச்சயமாக ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் டிகிரி முடிக்கிற தருவாயில் உங்களுக்கு வந்து அரசு பணி என்பது உங்கள் கையில் கிடைக்கும். இது உண்மை தான். ஓகே, இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதே நீங்கள் வந்து பிஎட் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா பிஎட் பொறுத்தவரை SC/ST மாணவர்களுக்கு பிஎட் பொறுத்தவரை டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, ஒன்லி எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான் உண்டு. அப்புறம் கோச்சிங் உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கட்டணமெல்லாம் பயிற்சியாக கொடுக்குறாங்க. பிஎட் பொறுத்தவரை ஹாஸ்டல், ஜேபி காலேஜ் பொறுத்தவரை ஹாஸ்டல் வந்து ஒரு ஆண்டுக்கே வந்து மினிமம் ஒரு 35 to 40 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஓகே, பட் குவாலிட்டியான ஃபுட்டு, குவாலிட்டியான அட்மாஸ்பியர் உள்ள படிக்கிறதுக்கு எதுவான ஒரு இடம் தான் அங்கே இருக்குது. பட் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பெருசாக நீங்கள் வந்து காசை பற்றி எதுவும் ஒரி பண்ணாங்க, கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. நிச்சயமாக 3 ஆண்டுக்குள்ளே ஒரு டிகிரியும் வாங்கிடுவீங்க, ஒரு அரசு பணியும் வாங்கிடுவீங்க வந்து என்னுடைய கருத்து. ஓகே, சரி பாருங்கள். ஸோ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அகைன் இன்ஜினியரிங் கோர்ஸு, பிஎட்டு 3மே வந்து இருக்குது. ஓகே, ஸோ மாணவர்கள் இந்த ஒரு பொன்னான ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. +2 படித்து முடித்த அத்தனை பேருமே நீங்கள் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்மில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எங்களுடைய கோஆர்டினேட்டர் உங்களோட கால் பண்ணி பேசுவாங்க. டவுட்டை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அகைன் நீங்கள் தென்காசிக்கு வந்து நம்மளுடைய டேஃப் IAS அகாடமியும் ஜேபி காலேஜையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பெற்றோர்களும் அகைன் +2 படித்த மாணவர்களும் உங்களுடைய சக நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, இது நல்ல ஒரு வாய்ப்பு. ஓகே, வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை முறையாக பயன்படுத்தணும். வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடாது. ஓகே, இந்த சின்ன வயசில் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கும்போது நிச்சயமாக அந்த முயற்சி உங்களுக்கு வந்து வெற்றியாக அமையும். ஏன்னா முயற்சி, பயிற்சி = வெற்றிமாங்க. விடாமுயற்சி விஸ்வர வெற்றி, இதுதான் உண்மை. ஓகே, அதனால் வந்து மாணவர்கள் தன்னம்பிக்கையாக தைரியமாக நீங்கள் தென்காசிக்கு வாங்க. நம்ம வந்து டிகிரி வித் கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு இருக்குது, கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். ஓகே, அருமை உடைத்தென்று அசாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். ஓகே, நம்மளால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டு மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால்
நிச்சயமாக அந்த முயற்சியே மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ மாணவர்கள் நல்லா படிங்க, சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக நீங்கள் தென்காசிக்கு வாங்க. இந்த ஒரு கோர்ஸ் 3 இயர்ஸ் டிகிரி வித்து காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங்கில் கலந்து கொண்டு உங்களோட கனவு பணியான அரசு பணியை பெறுங்கள். நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகளாம் போற்றுப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும். வெல்கம் டு தென்காசி. தேங்க்யூ.